ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்துட்டு பிஜியில் இருக்கேன்னு தெரியும் இல்லையா? ஸோ இன்றைக்கி எனக்கு சண்டே வந்துட்டு டின்னர் கிடையாது. ஸோ டின்னருக்கு நான் ஓட்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ மார்னிங் ப்ரிப்பேர் பண்ணால் ஈவினிங் போல் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஓட்ஸ் வந்துட்டு 3 ஸ்பூன்ஸ் ப்ளஸ் அது கூட வந்துட்டு கர்ட் வந்துட்டு ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட மில்க் இருந்துச்சுன்னா மில்க்கும் கர்டும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. பட் என்கிட்ட மில்க் இல்லாதனால கர்ட், அப்புறம் கொஞ்சம் சால்ட், அதை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கெட்டியான மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் இன்னுமே எக்ஸ்ட்ரா கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது கூட வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஹனி, கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சு, கொஞ்சம் ஹனி, அப்புறம் உங்கள்கிட்ட என்னென்னலாம் இருக்கோ. ஸோ என்கிட்ட வந்து எனக்கு சியா சீட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ சியா சீட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அது 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூடவே வந்துட்டு இப்போ அந்த சியா சீட்ஸ் பார்த்திங்கன்னா நல்லாவே வந்துட்டு ஊறி போயிடும், அந்த கர்ட்லேயே வந்துட்டு ஊறிடும். ஸோ இது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும், இது பசிக்கவே பசிக்காது. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும். அது கூட வந்துட்டு நான் சன்ஃப்ளவர் சீட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ சன்ஃப்ளவர் சீட்ஸும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா வந்துட்டு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். ஸோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் சன்ஃப்ளவர் சீட்ஸ், அதுக்கப்புறம் 2 சீட்லெஸ் டேட்ஸ், அதோட லைட் ஸ்வீட்னஸ்க்காக கொஞ்சம் டேட்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு அப்புறம் ஒரு 4 5 ஒரு 10 கிட்ட ரைசின்ஸ். ஸோ எனக்கு கர்டு கொஞ்சம் ஒன்று இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. ஸோ கர்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அவ்வளோதாங்க. இதை நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு ஈவினிங் 5 to 6க்குள்ளே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள்.